Hi friends, welcome to banutrainingtech channel. நம்ம இந்த வீடியோவில் எக்ஸல் பேசிக் இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் எக்ஸல் ஓப்பன் பண்ணதுமே புக் 1 அப்படின்னு மேலே டிஸ்பிளே ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் டைட்டில் பார். ஸோ நீங்கள் என்ன நேமில் சேவ் பண்ணுறீங்களோ அதை அங்கே டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் உங்களுக்கு ரிப்பன்ஸ் இருக்கும். ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் இது எல்லாமே ரிப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் பாக்ஸ். இந்த நேம் பாக்ஸ் என்னென்னா, நீங்கள் என்ன செல் செலக்ட் பண்ணுறீங்களோ, ஆக்டிவாக என்ன செல் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த செல்லுக்கான நேம் அங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சீன்ற ஒரு என்டையர் காலம் செலக்ட் பண்ணேன். தென் 5th ரோவில் அந்த செல் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுமே அங்கே நேம் பாக்ஸில் உங்களுக்கு C5 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஒரு ரோவும் ஒரு காலமும் சேர்ந்தது தான் செல். அதுதான் ஆக்டிவ் செல் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த செல்லில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலா பாரில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஒரு ஃபார்முலா டைப் பண்ணாலும் சரி, ஒரு நம்பர் டைப் பண்ணாலும் சரி, ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு ஃபார்முலா பாரில் டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக எக்ஸலில் லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக தான் எடுத்துக்கும். இதே இது நீங்கள் ஒரு நம்பர் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரைட் சைடு அலைன்மெண்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 12 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். என்டர் பண்ணதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரைட் சைடு அலைன்மெண்ட்டில் சேஞ்சஸ் ஆயிடுச்சுல. இது டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம வேணும்னா அலைன்மெண்ட் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இந்த கார்னரில் ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் சீட்டுமே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஆர் கண்ட்ரோல் A கொடுத்து கூட நீங்கள் அந்த செல்லை அந்த சீட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மொத்தம் எத்தனை ரோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,48,576 ரோஸ் இருக்குது டோட்டலாகவே. தென் அதே மாதிரி காலம் பார்த்தீங்க அப்படின்னா A to XFD வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அதாவது 16,384 காலம் இருக்குது. சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போது A to XFD வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ அந்த XFD அப்படின்றது 16,384வது காலம். சரிங்களா? ஸோ அதை நம்ம செக் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். பாருங்கள், ஈக்குவல் டு காலம், அதாவது எத்தனாவது காலம்னு நான் தெரியணுன்றதுக்காக கொடுக்குறேன். ஸோ ஈக்குவல் டு காலம் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் அந்த காலமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே அது எத்தனாவது காலம் அப்படின்றது காமிக்கும். ஸோ டோட்டல் காலம் 16,384 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு ஒன்று டபுள் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா F2 கீ கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த செல்லை நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எடிட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் F2 ஆர் டபுள் கிளிக். தென் டிஃபால்ட்டாக ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கில் பார்த்தீங்கன்னா 3 சீட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வேணும்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா சீட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் நியூ சீட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் F11 கொடுத்து நீங்கள் நியூ சீட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை சீட்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஸோ இப்போ ஒரு 5 சீட்ஸ் வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் எக்ஸலுடைய பேசிக் இன்ட்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.